ஹாய் என் இனிய நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாளாக நேற்று ரிசல்ட் ஆரம்பித்ததுலேருந்து என் மச்சான் மலேசியாவில் வந்து ஒரு ஃபேஸ்புக் லைவாக போட்டுட்ருக்கேன். என்னடா லைவ் போடுறேன்னு பார்த்தா எல்லாரும் ஆட்சி மாற்றுறது இதெல்லாம் பற்றி பேசியிருக்காப்புல. அப்புறம் வந்து வேறு என்ன வந்து ஆண்கள் வந்து பெண்கள் வந்து சொத்தில் விச வச்சுருவாங்க, அதனால தான் ஆண்கள் வந்து ஓட்டு போட்டு டிவிக்கு ஜெயிக்க வச்சுட்டாங்களாம். இவனுக்கு கற்பனைக்கு அளவுலாம் போச்சு. சரி, அது கூட பரவாயில்ல, விட்டுறலாம். அப்புறம் இப்போ ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு வீடியோ போட்டிருக்காப்புல. என்னன்னா, உலகம் வந்து நன்றி கெட்ட வரும் உலகமாக. என்னத்தை சொல்கிறது, அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சாலும் சொல்கிறேன். அவர் பேர் வந்து முகமது நியாஸ். அவர் தான் என் மச்சான் மன்னார். அவர் சொல்கிறாப்புல, உலகம் நன்றி கெட்ட உலகமா. மச்சான், உலகம் நன்றி கெட்ட உலகம் இல்லை மச்சான், மனிதர்கள் நன்றி கெட்டவர்கள்னு சொல்லுங்க, சரியா? அதுதான் சரியான இது. என்ன பண்ணுறது, உனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ ஒரு உடன்பிறப்பு அல்லவா, அதெல்லாம் நீ அதை தான் பேசுவ. அது இல்லாமல் நேற்று வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தான், சரியா? அதில் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் பல வருடம் கழிச்சு, எப்படியோ ஒரு 10-15 வருஷம் இருக்குது அவர்கிட்ட பேசி, ஃபேஸ்புக்கில் அவரை மெசேஜரில் கால் பண்ணுறேன். அவரும் உடன்பிறப்பு தான். அவருக்கு கால் பண்ணுறேன். அவர் உடன்பிறப்பு ப்ளஸ் அது இல்லாமல் டிஎன்டிஜேயில் இருக்கிறாரு. என்ன, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு ஃபோன் அடிக்கும்போது என்ன சொல்லுவான்? ஒரு மனிதனாக சக தோழருக்கு என்ன சொல்லுவான்? நான் ஃபோன் அடிக்கிறேன், அவர் அங்கேருந்து அப்போசிட்டில் அட்டன் பண்ணுறாரு. நான் சொல்கிறேன், அஸ்ஸலாமு அலைக்கும் மச்சான், எப்படி இருக்கியாண்டு. அவர் அட்டன் பண்ணிவிட்டு, சொல்லு தற்குறே, என்ன செய்து அப்படிங்கிறா. என்னத்தை சொல்கிறது, ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு ஃபோன் அடிக்கும்போது, அதுவும் பல வருடங்கள் கழித்து ஃபோன் அடிக்கும்போது ஒரு மூமின் என்ன சொல்லுவான்? சலான் சொல்லும்போது பதில் சலான் சொல்லி, எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிறியா, வீட்டில் எப்படி இருக்காங்க, வேலை எப்படி போயிட்டுருக்கு, என்ன செய்தி, எதை விஷயமா ஃபோன் அடிச்சுக்கிறேன்னு கேட்குறவன் தான் சரியான மனிதர். ஒரு உம்மத்து டிஎன்டிஜியில் இருக்கிறதுக்கான தகுதி உள்ள நாய், சரியா? அவனை நாயின்னு தான் கூப்பிடணும். அவனுக்கு என்ன மரியாதை? அவன் எப்படி சொல்கிறான்? சொன்னவனை ஒன்றுமே பேசலை. நல்லா இருப்ப ஃபோனை வை அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணி விட்டு போயிட்டு அவனை வந்து அன்ஃப்ரெண்டு பண்ணி பிளாக் பண்ணி விட்டுட்டு, சரியா? யார் வேண்டாலும் இருக்கலாம், யாரும் எந்த மனிதரும் எந்த கட்சியில் வேண்டாலும் இருக்கலாம், அது அவருடைய உரிமை, சரியா? ஒரு மனிதர் தரைக்குறைவாக யாரை பற்றியும் நம்ம பேசக்கூடாது, சரியா? அவர் மூமினாக இருந்துக்கிட்டு அது அவர் பேசுனது தவறு. அவர் வந்து டிஎன்டிஜேல இருந்துக்கிட்டே அவர் வந்து உடன்பிறப்பு இவ்வளவுக்கு இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. நான் ஒரு சாதாரண யதார்த்தமாக ஃபோன் அடித்து ரொம்ப வருஷமாச்சே பேசி சலாஞ்சுலோன்னு சொன்ன எடுத்தோன்னே இந்த வார்த்தையை சொன்னோன்னே எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. நல்லா ஃபோனை வச்சுட்டு அன்ஃப்ரெண்ட் பண்ணி விட்டுட்டேன். இப்படி இருக்குது உடன்பிறப்புகள். நல்ல மனிதர்களும் இருக்குது உடன்பிறப்புகள், அவர்களை யாரும் குற்றம் சொல்லலை. இந்த தலைக்கு ஏறி போதையில் இருக்குது பாருங்கள், ஆட்சி அதிகாரம் போச்சுண்டு, என்ன, அந்த போதையில் இருக்க உடன்பிறப்புகளுக்கு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா, இறைவன் என்ன நாடுறானோ அதுதான் நடக்கும். அல்லாஹ்வை நம்பியோர் கைவிடப்பட மாட்டார். குட் பாய்.